கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவராமன் காரியம் முடிஞ்சதும் தீபாவுக்கும் கேசவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலான்னு துளசியே சொல்லிட்டாங்க. ஐயோ, துளசி இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. துளசி இன்னைக்கு தீபாவையும் கேசவனையும் பிரிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தவங்க நாளைக்கு நம்மளை சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நினச்சியும், ஐயோ அடுத்த டார்கெட் நம்மளா தான் இருப்போமா அப்படின்னு வெற்றி பயந்துட்டு இருக்காங்க. அங்கே துளசி வராங்க. என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க துளசி. ஆமாம் மேடம், டைவர்ஸை சக்கரை பொங்கல் மாதிரி கொடுக்கலான்னு சொல்கிறீங்களே, யோசிக்க வேண்டாமாங்கிறாங்க வெற்றி. ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்குது, அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாமேங்கிறாங்க துளசி. புருஷன் பொண்டாட்டிக்கு பிடிக்கலன்னா டைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு வாழலாமே, இதில் ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறாங்க துளசி. ஐயோ மேடம், அது ரொம்ப கெட்ட வார்த்தை, அதையெல்லாம் சொல்லாதீங்கிறாங்க வெற்றி. ஆமாம், இதுக்காக நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க துளசி. அது ஒன்றும் இல்லை மேடம், உங்களை பார்த்தாவே எனக்கு அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து லவ்வாக வரும். நீங்கள் வேற டக்குன்னு டைவர்ஸ் வேற சொல்கிறீங்களா, அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே பயமாக இருக்குதுங்கிறாங்க வெற்றி. ஆமாம், நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க துளசி. தீபாவும் கேசவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவையிலேயே ஒரு பிரச்சனை வந்ததும் டக்குன்னு பிரித்து விடலான்னு டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே, நான் மட்டும்தானே உங்களை விரும்பினேன், நீங்கள் என்ன விரும்பலையே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்கிறாங்க வெற்றி. நான் வேற உங்களை ஏமாற்றி கட்டாயப்படுத்தி தெரியாமல் தாலியை கட்டிட்டேன், ஆனால் நம்மளுக்குள்ள எந்த ஒரு செட்டில்மெண்ட்டும் ஆகலை. இதை வேற நீங்கள் கோவத்தில் இப்படியே என் பக்கம் திருப்பி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்குள்ள டைவர்ஸ் ஆகிடுமேனு எனக்கு பயமாக இருக்குது மேடம்ங்கிறாங்க வெற்றி. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கேஸ் பண்ண நீங்களும் ஒன்றா வெற்றின்னு கேட்குறாங்க. வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அவன் பொண்டாட்டி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். முதல்ல குடும்பம் பொண்டாட்டினா என்னன்னு கேசவனுக்கு புரிய வைக்கணும். அவன் நினச்சது எல்லாமே உடனுக்குடனே கிடைச்சிருச்சுல்ல, அதனால தான் அவனுக்கு இந்த எதுவுமே தெரியாமல் போச்சு. தீபாவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டான், அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போயிட போகிறான்னு நினச்சிட்டான். அதனால அவன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. காதலிச்ச பொண்ணு தம் பொண்டாட்டி கூட இல்லைங்கிறத அவன் முதல்ல உணரட்டும். அவள் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு அவன் நினைக்கட்டும். அவன் முதல்ல வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாங்கிறாங்க வெற்றினால. இது அதிர்ச்சியை தாங்கவே முடியல. ஆச்சரியமா கேட்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க, நாம ரெண்டு பேருமா சேர்த்து வைக்க போறாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க துளசி. அப்போ இதெல்லாம் நீங்க போட்ட பிளான் தானான்னு கேட்குறாங்க வெற்றி. ஆமாங்கிறாங்க துளசி. இப்படி எல்லாம் பண்ணா தான் கேசவனுக்கு புத்தி வருங்கிறாங்க. அடே அப்பா, சூப்பர் மேடம், அருமையான பிளான் போட்டிருக்கீங்க மேடம். இது எல்லாத்தையும் விட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சேர்த்து வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, இதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 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 ஒவ்வொன்றும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சேர்ந்து அப்படின்னு துளசி மறுபேச்சு பேசும்போது அவர் அப்படியே பயந்துடுறாங்க. ஐயோ மேடம், பழையபடி திரும்பிடாதீங்க, விஷ மாதிரி என்ன போய் டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது மேடம்ங்கிறாங்க. உங்களை மாதிரி இல்லையில கேசவனுங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன, அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு வெற்றி நினைக்கும் போது எங்கள் அம்மா என்னை கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன்ட்டு போகிறாங்க துளசி. துளசி சிரித்து பேசும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனிமேல் களத்தில் இறங்கிட வேண்டியதான். இனிமேல் துளசி மனசில் இடம் பிடிக்கிறது தான் நம்ம வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க வெற்றி. இந்த பக்கம் பார்த்தா அஞ்சலி மன நொந்து போய் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகேஷ் ஃபோனை பார்த்துட்டு எதுக்காக இப்போ அஞ்சலி எனக்கு கூப்பிட்றா, சரி என்னென்னு தான் கேட்கலாம் அப்படின்னு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க மகேஷ். அஞ்சலி, என்னாச்சு, என்னோட ஞாபகம் வந்துருச்சா, எனக்கு திடீர்னு வீடியோ கால் பண்ணியிருக்கேன், நான் வேணா எல்லா வேலையும் அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு உன்னை பார்க்கறக்காக வரட்டுமான்னு கேட்குறாங்க மகேஷ். நீ கிளம்பி வா, அந்த நேரம் பார்த்து நான் இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க அஞ்சலி. நீ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி தெரியுது, அப்படி எடுக்கிறது சரியில்லைங்கிறாங்க மகேஷ். தெரியும்டா, நான் உன்னை விட்டு போனேன், நீ என் குடும்பத்தை அழைச்சிடுவேன் அப்படித்தானே. போதும்டா, உங்களோட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். என்கிட்ட அதை இதையும் சொல்லி ஆசையை காட்டி உன்னை லவ் பண்ண வச்சியல. ஏண்டா, நான் உனக்கு என்னடா அப்படி துரோகம் பண்ணினேன், எங்கள் அப்பாவுக்கு அடுத்தது உன்னைத்தாண்டா நான் ரொம்ப நேசித்தேன். உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு இந்த வீட்டில் நான் ஒருத்தியே நீயே கதின்னு கிடந்த. ஆனால் நல்லது கெட்டது கூட எங்கள் வீட்டுக்கு நீ அனுப்பாமல் என்னை ரொம்ப கொடுமையும் சுற்றுவதையும் பண்ணினேன். அதையும் எல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். உன்னை நம்பி காதலிச்சதுக்கு நீ கொடுத்த வாழ்க்கை இது எனக்கு தண்டனை தானே அஞ்சலி. இது எல்லாமே நீ சந்தோஷமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணினேங்கிறாங்க மகேஷ். எதுடா சந்தோஷம், இதுவா சந்தோஷம்? அப்பா அம்மா வீட்டுக்கு போகாமல் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க விடாமல் வெளியில் போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவை கொன்னுடுவேன்னு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு உன்னையே 24 மணி நேரமும் நினைக்க சொல்லிட்டே இருந்தியே, இதுவாடா என் வாழ்க்கையில் சந்தோஷம்? போதுண்டா, எல்லாமே எனக்கு போதும், உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே வீடியோ காலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சிலிண்டரை காட்டுறாங்க. பார்த்தியா, இது என்னன்னு தெரியுமா, இதுதான் என்னோட உயிரை குடிக்க போகிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலிண்டரை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் மகேஷ் திணறி போயிடுறாங்க. ஐயோ அஞ்சலி, திடீர்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத, நான் வரேன் அஞ்சலி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. நீ வருவேடா, ஆனால் நான் அப்போ இருக்க மாட்டேங்கிறாங்க அஞ்சலி. உன்னை விட்டு நான் ஓடி போனேன், நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிடுவேன். அப்படியே நான் வரலினாலும் என் குடும்பத்தை அழிச்சிடுவேன். உன்னோட வீக்னஸ் என்ன, நான் தானே. நானே செத்துட்டா உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைக்கிற தண்டனைடா. நீ என்னைக்கு அதை மறக்கவும் மாட்டியல்ல, என் குடும்பத்தை உன்னால் பழி வாங்கவும் முடியாதல்ல. அதனால தான் நானே முடிவு பண்ணி சாகலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க அஞ்சலி. பாரு அஞ்சலி, முட்டாள்தனமாக முடிவெடுக்காத. நீ மட்டும் இல்லை, உன் வயிற்றுல குழந்தை வளருது, அந்த குழந்தைய யோசிச்சு பாருங்கிறாங்க. டேய், நானே உன் கூட வாழக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் வயிற்றுல இருக்கிற குழந்தை அது மட்டும் உயிரோடு இருக்கணுமா என்ன? விட மாட்டேன்டா, நானே உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது என் குழந்தைய மட்டும் உன் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அஞ்சலி.
ஒரு சைக்கோவுக்கு பையனோ புள்ளையோ பிறந்து அதுவும் அவஸ்தைப்படணுங்கிற அவசியம் இல்லை. எங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்னை நீ மிரட்டிக்கிட்டே இருப்ப. உன்னோட மிரட்டலுக்கு பயந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது. இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் உன் கூட வாழ போகிறதும் இல்லை, நீ என்னை பார்க்கவும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அஞ்சலி. இது கேட்ட மகேஷ், அஞ்சலி நீ அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காத, நான் வரேங்கிறாங்க மகேஷ். ஒரு நிமிஷம் நல்லா கவனிடா, விஷம் இருக்குது, கத்தி இருக்குது, எதில் நான் என் உயிரை மாச்சிக்கிட்டேன்னு கேட்குறாங்க. ஐயோ அஞ்சலி, நான் உன்னை பூ மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், தப்பான முடிவெடுத்துறாதீங்கிறாங்க மகேஷ். சிலிண்டரை திறந்து விட்டுட்டாங்க. குட் பை மகேஷ், உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு இதுதான் கடைசி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மகேஷ் தன்னோட ஃபோனை அந்த பக்கம் வீசிட்டு எனக்கு தானே அழைச்சிக்கிட்டு அழுகுறாங்க மகேஷ். ஐயோ நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத அஞ்சலி, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு ஒட்டட்டமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே லட்சுமி அம்மா பார்த்தா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ முருகன் வர அஞ்சலியோட ஃபோன் என்ன எப்போ பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ முருகன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. உன் தங்கச்சிக்கு தான்ப்பா ஃபோன் பண்ணுறேன், அவள் ஃபோனே போக மாட்டேங்குதுங்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அப்பாவோட காரியத்துக்கும் அவள் வரல, வாந்தி வேற வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒருவேளை மயக்கம் போட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ரேவதி சொல்கிறாங்க, அத்தை அப்படியெல்லாம் இருக்காது, அதான் மகேஷ் அண்ணா கூடவே இருக்காருல்ல, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டார், ஃபோன் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும், உங்கள் ஃபோன் நம்பர் பார்த்துட்டு கண்டிப்பாக அன்னி கூப்பிடுவாங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. மனசை தேத்திக்கிட்டு லட்சுமி அம்மாவும் சரிங்கிறாங்க. இங்கே மகேஷ் வீட்டுக்கு அவசரமாக வந்து பார்க்குறாங்க. கதவை திறந்ததும் புகை மூட்டமாக இருக்குது, புகையாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்த மகேஷ் அப்படியே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. ஐயோ அஞ்சலிக்கு என்னாச்சும் தெரியலையே அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படியே அஞ்சலி சில மாதிரி உட்காந்துருக்காங்க. போய் ஐயோ அஞ்சலி அப்படின்னு சொல்லி தொடறாங்க. அப்படியே சாம்பலாக பொசுங்கிடுறாங்க. அந்த சாம்பலை அடிச்சுட்டு அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க மகேஷ். ஐயோ அஞ்சலி நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரியெல்லாம் உன்னை துன்படுத்தியிருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்க மாட்டேனே, உன்னை இன்னும் நல்லா வச்சிருந்துருப்பேனேன்னு அழுதுட்டு இருக்காங்க மகேஷ். முத இந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வரும்போது உன்னை நான் எப்படி கனவுகளோடு ஏற்றுக்கிட்டேன், அதே கனவுகளோடு வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ என்னை விட்டு போயிட்டே அஞ்சலி அப்படின்னு பழச நடந்ததையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. முத அஞ்சலியை பார்த்தது, அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போனது, அவங்கள கல்யாணம் வச்சு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுற்றி கட்டுனது, அஞ்சலியை தாங்கன்னு தாங்கிட்டு இருந்தது, இதையெல்லாம் நினச்சி பார்த்தா மகேஷ் தலையை அடிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி உருண்டு புரண்டு அழுதுட்டு இருக்காங்க. அஞ்சலி நீ இல்லாமல் இனிமேல் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை, இனிமேல் நீ எனக்கு நரகண்டா, நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு அடின்னு அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க மகேஷ். இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டியே அஞ்சலி அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற மகேஷ்க்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாமல் இனிமேல் எனக்கு யாரு இருக்கா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தாயா எல்லாம் நீயா இருந்தீங்க, இப்போ நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த உலகத்தில் இருப்பேன்னு அழுகுறாங்க. போன உயிர் திரும்பி வராதே, இவ்வளவு நாளா இவ்வளோ வச்சுட்டே எப்படியோ அந்த சிவராமன் குடும்பத்தை பழி வாங்கணும், அதுக்கப்புறம் இவளும் நம்ம கண்டு பயந்துட்டு இருந்தா, ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே அஞ்சலி, உன்னோட உயிரை இப்படி நீ மாற்றிக்குவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எங்கள் அப்பா போன பின்னாடியே நீயும் போயிட்டியே, இதுக்கப்புறம் முருகனோட அம்மாவும் காணாமல் போயிட்டாங்க, இப்போ சிவராமனும் போய் சேர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் நீயும் போனதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலையே, உன் வீட்டில் வந்து கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அச்சோ என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு மகேஷ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உருண்டு பிறண்டு அந்த அஞ்சலியா கிடக்கிற சாம்பலை எடுத்து முகமெல்லாம் பூசிக்கிட்டு பதறிக்கிட்டு துடிக்கிறாரு. சைக்கோவா இருந்த மகேஷ் இப்போ பைத்தியமா பிறண்டு உருண்டு கிடக்கிறாரு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.